அண்ணா இங்கே மேம் ஓடிபி 6595. ஓகே மேம். மேம் நீங்கள் ரித்திகா தானே? ஆமாம். நான் சித்துவோட ஃப்ரெண்டு மேம். ஓ ஆமாம். தெரியுதுங்களா? தெரியுது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். வேலண்டைன்ஸ் வீக்கை முன்னிட்டு நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒன் ஆஃப் த மூவி சிங்கம் ஓனாய் ஆட்டுக்குட்டி. அந்த படத்தை இயக்கியிருக்கிறது ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் சித்து அவர்கள். சித்து அவர்களே, வெல்கம் டு த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் வெல்கம் டு த ஷோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம டெபியூட்டன்ட் டைரக்டர் சித்து அவர்கள் நம்ம கூட பேச போறாரு. அதுக்காக நீ கொஞ்சம் காத்திருக்கணும். ஒரு அருமையான பாடலுக்கு அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு சித்து ஞாபகம் இருக்கா? ஹலோ. ஹே சித்து, நான் ரித்திகா. ஞாபகம் இருக்கா? நான் அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமா? நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஹே ரித்திகா, எப்படி இருக்க? உன்னை எப்படி மறக்க முடியும்? நான் இங்கே ஒரு சின்ன ஷோக்காக வந்திருக்கேன். நீ வீட்டுக்கு போயிடு. நான் நாளைக்கு காலையில் வந்து உன்னை பார்க்கட்டா? ஓகே? பத்திரமா போ. நாளைக்கு பார்க்கலாம். ரித்திகா, ரித்திகா. எப்படா இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சித்து, ஐ ஆம் டிவோர்ஸ்ட். கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா? இல்லை, நான் காலேஜில் பார்த்த ரித்திகாக்கும் இப்போ நான் பார்க்குற ரித்திகாக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ்னா? டிஃப்ரெண்ட்னா
நான் காலேஜ் படிக்கும்போது உங்களை பார்க்கும்போது நீங்கள் துரு துருன்னு எல்லார்கிட்டையும் பேசிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு அப்படி ஒரு ரித்திகாவை பார்த்துட்டு இப்போ இப்படி ஒரு ரித்திகாவை பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமா? உங்கள் இஷ்டம். சொல்லுனா சொல்லலாம், சொல்ல வேணாம்னா சொல்ல வேணாம். பட் சொன்னால் யூ வில் ஃபீல் ஃப்ரீல. சரிப்பா, நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உனக்கு புரியும்னு தெரியல. இருந்தாலும் நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன். ட்ரை மீ. மேரேஜ் லைஃப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் திரும்ப என்னையும் ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்னங்க லாஜிக் இது? சொல்லு. எனக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. என்னப்பா பெரிய டேரக்டர் நீங்கள், இதை சொல்ல இவ்வளோ யோசிக்கிறீங்க? சரி, ஓகே, நான் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் யாருமே பெர்மனெண்ட் இல்லை, ஈவன் நம்ம அம்மா அப்பா. இந்த லைஃப்பில் நமக்குன்னு ஒருத்தர் வருவாங்க. அவங்க நமக்கு அம்மாவா அப்பாவா ஒரு லவ்வராக ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமேவாக இருப்பாங்க. இந்த லைஃப்பில் யாருமே இல்லைன்ற அந்த தாட்டை மொத்தமாக பொய்யாக்குற ஒரு விஷயந்தான் மேரேஜ். ஆனால் அந்த விஷயமே பொய்யா இருந்துச்சுன்னா? இல்லை, புரியல. நீ சொன்ன எல்லாமே நடந்துச்சு. கல்யாணம் ஆகி ஜஸ்ட் அந்த 3 months வரைக்கும் அந்த ஒரு நாள் எல்லாமே மாற்றிடுச்சு. இன்னொரு வாட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டேன், நான் செருப்பால் அடிங்க. ஏண்டா என்னாச்சு? ஏங்க, இப்போலாம் தமிழ் படத்துலேயே ஹீரோயின் டக்குன்னு வந்துடுறாங்க. நான் உங்ககிட்ட முதல்ல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், அதுக்கு எனக்கு இன்னும் பதில் வர காணோம். ஒரு பொண்ணோட லைஃப்பில் குழந்தை தான் எல்லாமே இல்லை. ஐயோ, உங்களை நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டேன், ஆனால் பதிலுக்கு நீங்கள் என்ன 4 கேள்வி கேட்குறீங்க. என்னை ஆளை விடுங்க ப்ளீஸ். என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அதனால தான் இந்த டிவோர்ஸ் சேஞ்ச் எல்லாமே. ஐம் சாரி. நீ ஏண்டா சாரி சொல்கிற? எல்லாம் என்னால் தான். உங்களாலையா? இதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? எல்லாரும் தானே சொல்கிறாங்க. சிது, நீ தப்பே பண்ணலை. இருந்தாலும் உன்னை யாருமே புரிஞ்சுக்காம நீ செய்யாத தப்புக்கு எல்லாரும் உனக்கு தண்டனை கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் ஒரு விஷயத்தை தப்புன்னு சொன்னால் அது தப்பாயிடுமா? லுக், இவங்களே ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. அந்த ரூல்ஸ் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, அது தப்புன்னு சொல்லுவாங்க. அதே ரூல்ஸை அவங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா அதை கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கரெக்டுன்னு ஒன்றும் இல்லை, தப்புன்னு ஒன்றும் இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். கேட்கும்போது ஐ ஃபீல் குட். பட் இருந்தாலும் என் லைஃப்பில் நான் பட்ட கஷ்டம் அதிகம். அது எப்போவுமே என் கூடவே தான் இருக்கும். ஐம் சாரி. இப்போ எதுக்கு சாரி கேட்குற? இல்லைங்க, தேவையில்லாததெல்லாம் கேட்டு உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அதான். யூ நோ வாட், நான் இப்படி புலம்புறதை கேட்க ஆள் இல்லாமல் தான் 4 years கஷ்டப்பட்டேன். இப்போ தான் நானும் ஏதோ உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மூடிட்டு நான் சொல்கிறத கேளு. ஓகே, கேட்குறேன். சரி, அந்த வீட்டில் உங்களை யாருமே புரிஞ்சிக்கல? ஃபஸ்ட்டெல்லாம் என்னை அவங்க மகமாரின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க சித்து. ஆனால் எப்போ அந்த ரிசல்ட் வந்துச்சோ அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் என்னை ரொம்ப அதிகமாக ஹர்ட் பண்ணாங்க. இது கூட இல்லாமல் யாருன்னே தெரியாதவங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க சித்து. மகமாரின்னு சொல்லிட்டு இப்போ மண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. சித்து, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. சப்போஸ் இதே நிலைமை அவங்க பொண்ணுக்கும் நடந்தால் இப்படி தான் அவங்க நடந்துப்பாங்களா? இதுக்கு பேர் தான் நமக்கு வந்த ரத்தம் அவங்களுக்கு வந்த தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க. அப்பாடா, சிரிச்சிட்டிங்களா? எனக்கு இது போதும். தேங்க்ஸ் சித்து. ஏன்? ரொம்ப நாள் ஆச்சு மனசை விட்டு பேசியே. எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. என்னால் எங்கள் வீட்டுக்கு கூட போக முடியல. அப்போ தான் உன்னை பற்றி ரேடியோவில் கேட்டேன். உன் பழைய நம்பருக்கு ட்ரை பண்ணேன். தேங்க் காட் நீ நம்பரை மாற்றலை. ரிப்ளை பண்ண மாட்டேன், பெரிய டேரக்டர் ஆகிட்ட தான் நினச்சேன். பரவாயில்ல சார், ரிப்ளைலாம் பண்ணுறீங்க. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் கிட்டேருந்து ஒரு கால் ஒரு மெசேஜ் வராதான்னு
எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? சப்போஸ் வந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு கேள்விக்காக தான் என் நம்பரை இன்னும் நான் மாற்றலை. அதுவும் உங்களுக்காக தான் மாற்றலை. எனக்காகவா? டீ குடிக்கலாமா? நான் போய் போடுறேன். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? 4 இயர்ஸ் என்னாச்சு? காலேஜில் அமைதியாக தானே இருப்ப, எப்படி இந்த டைரக்ஷன்லாம்? இப்போவும் நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்கள்ல? சரிப்பா, நான் கேள்வியே கேட்கல. டேரக்டர் ஆகிட்டேன்ட்டு ஓவராக சீன்லாம் போடாத, சரியா? சரி, ஓகே, சொல்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். பொண்ணையா? அடப்பாவே, சொல்லவே இல்லை. அவள் அவ்வளோ அழகாக இருப்பாள். அவள் பண்ணுறது எல்லாமே செம க்யூட்டாக இருக்கும், துரு துருன்னு. இன்ஃபேக்ட் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்ததே அவள் தான். ஏன் கூட தான் இருந்த? யார் அது எனக்கு தெரியாமல்? அட நீங்கள் வேறு, நான் லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவளை தெரியாமலே அவளை ரசிச்சிட்டு இருந்தேன். எப்பா சாமி, தயவு செஞ்சு ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிடாதடா. ஆனால் லைஃபே சினிமா மாதிரி இருந்துச்சு தெரியுமா? என்னடா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? யாரா அந்த பொண்ணு? எங்கே இருக்கா? அதாவது அவள் என் கூட தான் இருந்தா. நடுவில் என்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டா. ஆனால் இப்போ என் கூட தான் இருக்கா. அதுதான் புரிய மாட்டேங்குது. என்னடா என்ன சொல்கிற? புரியல எனக்கு. ஆமாம் ரித்து, நீ தான் அந்த பொண்ணு. ஏய், ஒரு நாள் நான் சாப்பிடாம கூட வரேன்டா. நான் பார்த்துக்கலாம். ஏய் மச்சான், கல்ச்சுரல் சுதமாக நமக்கு என்னடா இங்கே வேலை? அவன் டான்ஸு பாட்டுன்னு சுற்றின்னு இருக்க போகிறான். நம்ம பாட்டுன்னு வந்தோம்மா, கை தட்டினோம்மா, கத்தனோம்மா, அதோட முடிஞ்சது வேலை. எதுக்கு இங்கெல்லாம் போய்க்கின்னு? புலம்பாமல் வாடா. என்னடா இந்த பேர் ஒருத்தம் கூட இல்லை பேர். ஏய் கபேஷ், என்ன வாடா கேண்டீன் போகலாம். நான் படிக்கணும். தலை, இவனை கூப்பிட்றது தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். ஏய் வாடா கேண்டீன் போகலாம். வரேன், ஆனால் வெஜ் மட்டும்தான். டேய் பைத்தியக்காரா, கேண்டீன் போத்தே நான்வெஜ் சாப்பிடுதாண்டா. ஏய் அரவிந்தா, வாடா கேண்டீன் போகலாம். டேய் முட்டை பப்ஸ் வாங்கி தரடா. வாங்கி தரியா? ஆ ஏய் வாடா போகலாம். நான் வரல. நீ மோன போகலாம். மோடா நீ மோனோ மச்சான் வா. இவனுக்கெல்லாம் கிளாஸே எடுக்க தெரியாது, இவனுக்கு இங்கே வேலை வேறு. ஏய் ஐயோ தேவையில்லாமல் பண்ணாத. ஏற்கனவே இருக்கிற கேஸு பார்த்தாது இது வேறவா? சாரி. ஹே நில்லு. ஆ நீ ஏன் சாரி கேட்குற? நியூ ஜாயினா? இல்லை, சிஎஸ்சி 3rd இயர். 3rd இயர்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். சண்டையா? அப்படி இல்லை. இன்ட்ரோவர்ட்டா? அப்படிதான். சரி, எனிவே ஐ எம் ரித்திகா. சித்து. சரி, ஓகே, பார்க்கலாம். ம். ஆஹா பாத்தியா, பெண்ணை கொடுக்குற கேப்பில் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டா. டேய் டேய் வாடா வாடா சைலண்ட்டு. கடைசியில் இவனும் கரெக்ட் பண்ணிட்டான்டா. ஆனா டேய், ஒரு பெண்ணை கொடுத்து ஒரு பொண்ணையே கரெக்ட் பண்ணிட்டானேடா. என்னால் நம்பவே முடியலடா. ஆமா ஏன் இவன் எப்பவுமே யாருக்கிட்டையும் பேச மாட்டான்? ஆனால் நீ வேற சொல்லும். அவன் இப்போ இல்லை, ஸ்கூல்லேருந்தே இப்படி தான் உம்மனு இருப்பான். ஆனா இவன் எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணான்னு அதான்டா என்னால் தாங்கிக்கவே முடியல. அவன் கரெக்ட் பண்ணல, அந்த பொண்ணு தான் இவனை கரெக்ட் பண்ணியிருக்கோம். எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் டே சார வேற நோட்டு குடுறா. என்கிட்ட நோட் இல்லை, போடா. இவன் வேற. Okay. Good morning, everyone. So we are going to discuss about the topic on
சோபி அதாவது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கம் இன். சார் ஒரு சர்க்குலர். ஓகே ப்ரொசீட். இப்படி மச்சான் ஓடுறான். சும்மாறா. நான் வாழ் தானே. ஹலோ எவ்ரிவன், நம்ம காலேஜ் கல்ச்சர்ஸ்க்காக நேம் லிஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நேம் கொடுக்கலாம். அடாப்பாவீங்களா, என்னடா எல்லாம் கை தூக்கிட்டீங்க? நம்ம அப்படியே குஞ்சிரும். எங்கே சார் ஒளிறீங்க? நான் உன் பேர் எழுதுகிறேன், நீ ஜாயின் பண்ணுற. அக்கா 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 வேணாங்க்கா ப்ளீஸ்க்கா. அக்கா 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 வேணாங்க்கா. அக்கா சூப்பராக அக்கா பண்ணுவான், நீங்கள் போயிட்டு வாங்க. நீ விட்றா. என்னதாண்டா உன் எனக்கு பிரச்சனை? செட் ஆகாதுக்கா. ஐயோ நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அக்கா இதெல்லாம் செட் ஆகாதுக்கா. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? மறுபடியுமா? அக்கா 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 ப்ளீஸ்க்கா. ஹே சித்து, நானும் உன்ன மாதிரி ரிசர்வ் டைப் தான். ஆனால் இந்த உலகம் எப்படி தெரியுமா? நம்ம வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் அதுக்கு புரியும். இப்போ நீ லைனில் நிற்கிற, உன்னை தாண்டி இன்னொருத்தன் வந்து நிற்பான். அந்த டைமில் நீ போல்டாக உனக்கு என்ன வேணுன்றதை நீ சொன்னால் மட்டும்தான் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கும். நான் உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் தரேன். நல்லா யோசிச்சு சொல்லு. சரி இல்லை எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ரித்திகா, எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பிடிக்கும். ஓகே, நாளைக்கு 10 o'clock ட்ராமா கிளப்பில் ஆடிஷன் போகுது, வந்து ஜாயின் பண்ணிக்கோ. மீரா அப்பா சொல்லிட்டான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கதை எழுதுவன்ட்டு. இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏதுடா டேய் நெக்ஸ்ட் நீ தான்டா. நான் அப்படியே ஏய் கிளம்புறேன். நில்றா. சரி யார் இங்கே வாங்க. அவங்களே இப்போ என்ன நின்று தானே கூப்பிடுறேன்? ஆகணும். வாடா. இந்த பாருங்க, இவர் போய் கதை சொல்ல மாட்டாராம். இப்போ சொல்றீ. என்னாச்சு? சீனியர் பயமாக இருக்குது சீனியர். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நீ பயப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். போ கூப்பிடுறாங்க. போ.
சூப்பர்ரா பார்த்தல செம்மடா, வேற levelரா. மச்சான் கிளாப்ஸ் கேட்கும் போது உள்ள அப்படியே ஏதோ பண்ணுச்சு. ஹாய். ஓகே இனிமே நம்ம பேசுறது கேட்காது. விடு விடு, அவனா சந்தோஷமா இருக்கட்டும். வா நீ வா. வாச்சலாம் நம்ம போலாம். பரவாயில்லையே சூப்பராக பண்ணிட்ட. தேங்க்ஸ்க்கா, எல்லாம் உங்களால் தான். கங்க்ராட்ஸ், செலக்ட் ஆயிட்ட. நிஜமாவா? ஆமாம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்காலாம் வேண்டாம், ரித்துனே கூப்பிடு. ஓகே ரித்து, பாய். பாய். சித்து, ரொம்ப ஸ்டிஃபாலாம் இருக்காத, ஃப்ரீயா இரு. 2 பட்டன் கழட்டி விடு, மேன்லியா இரு. ஆனால் 1000 தான் சொல்லு மச்சி. அந்த கிளாப்ஸ் தட்டும் போது ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருந்துச்சுடா. அப்புறம் அப்படியே ஆங்கிள் திருப்புனா அங்கே ரித்திகா அக்கா கை தட்டிட்டு இருந்தாங்க. எந்த கிளாப்ஸும் கேட்கலடா, அவங்க கிளாப்ஸ் மட்டும்தான் கேட்குது. என்னது அக்காவா? அவங்க தான் உன்னை ரித்துன்னு கூப்பிட சொன்னாங்களேப்பா. இதுலேருந்து எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுடா. ரித்து இங்கே, சித்து இங்கே, 2 பேரும் லைஃப், மேரேஜ் லைஃப். மேரேஜா? டே 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 நடிக்காதடா. எப்படியும் கரெக்ட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அது உமாள். மச்சான், ஒரு பொண்ணு உன்னை பாசமாக கூப்பிட சொல்கிறான் அப்படின்னாக்கா அது கன்ஃபார்ம் அதுதான். லவ் தான். பிரைட் ஃபியூச்சர் இருக்குதுடா. டே நீயா சந்தோஷப்படுறா? அப்பா, செல்லத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருக்கு. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா உனக்கு. நான் பண்ணி வைக்கிறேன். டேய் நல்லாரா நல்லாரா. டேய் டேய் என்னடா சட்டையில் பட்டன் இல்லை, பின்னாடி பேக்கு காணும். என்ன அதெல்லாம் விடு, நீ என்ன சட்டை போட்டு வந்த? இந்தோடா போய் மாற்றிட்டு வாடா, இங்கே தானே இருக்குது உன் வீடு. மச்சான் நான் ஓட்டுறேன்டா. ஆ அம்மோ, ஏன்டா? போடா. நீ காதல் வாசப்பட்ட எங்கெல்லாம் போட்டு சாவடிப்ப. நல்லா இருக்கேனா? வாடா. நல்லா இருக்கேன்ல. ஷோ வாடா. மச்சான் மச்சான் வரடா 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 வரடா. டி சீக்கிரம். நீ வாடா, அவதான் போயிட்டா. வாடா மச்சான் நான் பார்க்கவே இல்லடா. அண்ணா நவீன் என்ன நவீனுங்க? அங்கே இருக்கான்டா. டேய் என்னாச்சு? அண்ணா நவீன் அடிக்க போறான் அண்ணா. டேய் நான் தான் உனக்கு சீனியர் பார்த்தா அவன் எனக்கே சீனியரா. டேய் ஐயோ டேய் டேய், நில்றா. டேய், நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய், டேய் அர்ஷத், நில்றா. டேய், நில்றா. டேய் நில்றா. நில்றா. சண்டை போட்டவன் சட்டை கூட கிழியடா. ஏன் சட்டை கிழிஞ்சிச்சுடா. இதோ வரா. செம்ம அடி. ஆனா மச்சான் செம்ம அடி. டிஸ்மிஸ்லாம் ஆயிட்டேன்டா உன்னால. சாரிடா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. கோவம் வந்துச்சு, அடிக்க போயிட்டேன். ஆனால் அதுக்கு நீங்களும் சஸ்பெண்ட் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஐம் சாரி. லவ்வுக்காக இதெல்லாம் பண்ணி தான் சொல்ல ஆகணும். லவ்வா? யார் லவ்? நீ தான் லவ் பண்றிய. யார? ரித்துவ. சும்மா விளாடாதடா, அவங்க சீனியர்ரா. ஓ சீனியராப்பா. செல்லம், நீங்கள் ஒரு இன்ட்ரவர்ட். பட் இருந்தாலும் நவீனே போய் அடிக்கிற அளவுக்கு உங்களை மாற்றிருக்கால, அதுதான் லவ்வோட பவரு. அதுவும் நீ போய் அடிச்சிருக்க பேர், அதுதான். இதுதான் செல்லம் லவ்.
நீ முதல்ல போய் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. ப்ரப்போஸ் ம் நான் ம் ஆமாம். அவங்க கிட்ட ஆமாம். வாய்ப்பே இல்லை. எப்படி பண்ணுறது? ஆ செல்லம், பேசாமல் லெட்டர் ஒன்றா எழுதி கொடுத்துட்றீங்களா? லெட்டரா? மச்சான் நான் சொல்கிறேன் பாரு, நீ என்ன பண்ணு, ஒரு தெரியாத நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பு. ம் அதை மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வையேன், நாளைக்கே போய் அவங்க முன்னாடி நின்றுடு, நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா delete பண்ணிவிட்டு கம்முன்னு வந்துரு, பார்த்துக்கலாம். இது எப்படி இருக்கு? என்னதான் இருந்தாலும் லவ் லெட்டர் மாதிரி வராது. ஸோ அப்படியா? ம். சொல்லுங்கள். ஆக்சுவலாக லவ் லெட்டர் அது ஒரு ஃபீல் செல்லும். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவளை நினச்சி எழுதுவீங்க, அவளுக்காக எழுதுவீங்க. அது ஒரு லவ். அதை மடித்து அவகிட்ட கொடுக்கும் போது வரும் பார்த்தீங்களா அந்த பயம், அது ஒரு லவ். அதே மாதிரி அதை வாங்கிட்டு அடுத்த நாள் அவள் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. அதெல்லாம் ஒரு லவ் செல்லும். லவ் லெட்ரு ஓகே தானே? டேய் அதான்டா ட்ரெண்டு. Love letter ஆ? டேய் நீ வேற, நீ குர்ரா அதை போய் குர்ரா, முதல்ல குர்ரா. ஒத்துப்பாளா? ஒத்துப்பாடா, நீ போ போ. நான் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். என் க்ரஷ் இருக்கான்ல, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஈவினிங் பார்ட்டி இருக்கு, மறக்காம வந்துரு. நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் லவ் அந்த குப்பை தொட்டியில் போட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போவும் வாய்ஸ் கேட்டேனோ அப்போ தான் அது அங்கே தொலைக்கலை, எனக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் நான் தொலைச்சிருக்கேன்றத கண்டுபிடிச்சேன். யூனோ வாட், நான் இப்போது டேரக்டர் ஆனதுக்கு முக்கியமான காரணமே நீ தான். ஐ மீன் ரித்திகா, ரித்து நீ கேட்ட அதனால தான் நான் சொன்னேன், மற்றபடி எதுவும் கிடையாது. ஐம் ரியலி சாரி. சொதப்பிட்டியடா. என்னை கொஞ்சம் தனியாக விடுறியா? போலையா? எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஊதுகின்ற உறவே மீண்டும் சிந்துகின்ற மனமே, அழகான புனப்பதிகமே, பூமிக்கும் பக்கத்தில் நாம் இணைவோம். ஊதுகின்ற உறவுக்கு உச்சம் மாற்றி பிடித்து பின்பறாத அன்பானவர்கள், இறுதியினை எனக்கு தரும் ஹார்மோனிகம், மெல்ல வெண்பொருள் உணர்வு, ஒன்றும் பேசாத நாய்கள். ஏ தெரியல சிது, எனக்கு இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு.
ஏய் அதை விடு, ஐம் சாரி, சும்மா ஃப்ரீயாக விடு. என் லைஃப்பில் என்ன ஒருத்தவன் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்ட்டு ஒன்றுமே புரியல. இதுக்கெல்லாம் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒன்று சொல்லிட்டா, சி இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம ஃபீலிங்ஸை மற்றவங்களுக்காக நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான். இங்கே அவனுக்கு என்ன வேணும் இவனுக்கு என்ன வேணுன்றதை யோசிக்கிறோமே தவிர நமக்கு என்னன்றத எப்போ யோசிப்போன்னு தெரில. சி உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, அதை அக்செப்ட் பண்ணிக்க நான் எப்போவுமே ரெடி. சிது, இங்கே பாரு, என் லைஃப்பில் நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். உனக்கு புரியுதில்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னு? இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற? இப்படி பேசுகிறது உனக்கு சரின்னு படுதா? இதெல்லாம் தெரிஞ்சுமே நான் சொல்கிறேன்னா புரிஞ்சிக்க வேண்டியது நான் இல்லை, நீ தான். சித்து, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க வாயால் என்னை அப்படி சொல்லவும் எனக்கு அப்போவே செத்துடலான்னு தோணுச்சு. ஆனால் உங்கள் அம்மா அப்படி இல்லைடா. அவங்க கையால் நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க வாயால் இந்த வார்த்தை வந்தா எங்கள் அம்மாவும் உனக்கு நல்லாவே தெரியும், அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஓகே, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. ஃப்யூச்சரில் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நீ யோசிச்சிட்டா அந்த அந்த சுச்சுவேஷன் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. என் லைஃப்பில் என் மொத்த லவும் உனக்கு தான், உன் மொத்த லவும் எனக்கு தான். அதை நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வேணாம். இங்கே பாரு, நான் என்றைக்குமே அப்படி இந்த தாட்டில் ஒன்று பார்க்க மாட்டேன். அண்ட் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ். தேங்க்ஸ்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? ஓகே. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ரைட்டர் ஆகலான்ட்டு இருக்கேன். சூப்பர்ப்பா. எதை பற்றி எழுத போகிற? இதை பற்றி. சூப்பர் 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 சூப்பர். யார் இது? காலையிலேருந்து கால் வந்துட்டே இருக்கு. அது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் படம் ரிலீஸில், ஸோ அது ஹிட்டாக ஃப்ளாப்பான்றது ஒன்றுமே தெரில, ரொம்ப பயமாக இருக்குது. நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். நீ பயப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ